Welcome all of you to my video. This video we are going to see chapter 1 relations and functions, example 1.19. Find f of g and g of f when f of h is equal to 2h plus 1 and g of h is equal to h square minus 2. So என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா f degree g, அதாவது f of g and g of f கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Then f of h is equal to 2h plus 1. Then g of h வந்து h square minus 2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜியை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா இந்த மாதிரி ஆஃப், அதாவது டிகிரி சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, காம்போசிஷன் இதுக்கு பேர். ஸோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எது ஃபஸ்ட்டு இருக்கோ அது வெளியே வரும் நம்ம எதுக்கா. ஸோ எது ரெண்டாவது இருக்கோ அது வந்து உள்ளே இருக்கும். ஸோ இப்படி எழுதணும். இப்போ நீங்கள் எப்படி நல்லா முன்னாடி உள்ள கான்செப்ட்லாம் நல்லாவே தெரியணும், சப்ஸ்டியூஷன் எல்லாமே ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூஷன். ஸோ அப்போ தான் இது ஈஸியாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒன்று என்னது h square minus 2. ஸோ இப்போ எஃப் ஆஃப் h square minus 2. ஸோ அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸில். ஸோ அதுபோல் எஃப் ஆஃப் எக்ஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2h plus 1 வருதுல்ல. அதுபோல் எஃப் ஆஃப் h square minus 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அதே மாதிரி போடணும். ஸோ அதுதான் இது 2 into h square minus 2 plus 1 வந்துட்டா 2h square. ஸோ சிம்பிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4 plus 1, that is 2h square minus 4 plus 1 is minus 3. ஸோ அவ்வளோதான் கடைசிட்டு. இப்போ the g of f அப்படி இருக்கும். ஸோ g ஃபஸ்ட்டு, ஸோ g வெளியே f of x. ஸோ g of f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2h plus 1 கொடுத்துருக்காங்க. இப்போ g of x இருந்துச்சுன்னா அங்கே உள்ள வேல்யூ என்னது h square minus 2, அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுவீங்க. ஸோ இங்கே என்ன போடுவீங்க, g of 2h plus 1 பதிலாக ஹெச்க்கு பதிலாக நீங்கள் இந்த g of h என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நீங்கள் போடுங்க. அப்போ h square பதிலாக நீங்கள் என்ன போடுவீங்கன்னா 2h plus 1 தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுருவீங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். g of h என்னாச்சுன்னா உங்களுக்கு எக்ஸுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே 2h பதிலாக என்ன இருக்குது 2h plus 1 இருக்குது. ஸோ அது போல் நீங்கள் 2h plus 1 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு a plus b ஹோல் ஸ்கொயர் டேர்ம் சால்வ் பண்ணிங்கன்னா 4h square minus 2 2s are 4, 4h plus 1 minus 2 இருக்குது. Then 4h square plus 4x 2 minus 1 வந்து 1. ஸோ பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிச்சிங்கன்னா 2 minus 1, பெரிய நம்பர் சிம்பிள் -2 -1. இப்போ இதில் ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப். ஏன்னா இதிலே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில். ரெண்டத்தையும் நல்லா பாருங்கள், இந்த வேல்யூவும் பாருங்கள், இந்த வேல்யூவும் பாருங்கள். ரெண்டு ஈக்குவலாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ அதனால் எஃப் ஆஃப் டிகிரி ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டிகிரி எஃப் ஈக்குவலாக கேட்டு இந்த சம்மில் கேட்டிருந்தாலும் அது நீங்கள் நாட் ஈக்குவல் டுன்னு எழுதிட வேண்டியதான். ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அந்த சம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.